ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த மாரி சுவாரஸ்யமான கதைகளை கேட்க நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. என் பெயர் பூபதி. எனக்கு வயது இப்போது 25 ஆகின்றது. எங்கள் வீட்டில் நான், என் அம்மா, எனக்கு அண்ணன் இருக்கின்றனர். என் அப்பா நாங்கள் சிறு வயதாக இருக்கும் பொழுதே உடல்நிலை சரியில்லாமல் இறந்துவிட்டனர். பிறகு என் அம்மா தான் என்னையும் என் அண்ணனையும் கூலி வேலை செய்து படிக்கவும் வைத்தனர். என் அண்ணனின் பெயர் சண்முகம். அவருக்கு என்னை விட 2 வயது அதிகம். என் அம்மா கஷ்டப்பட்டு எங்களை படிக்க வைத்தனர். என் அண்ணனுக்கு சரியாக படிப்பு ஏறாத காரணத்தால் அவன் படிப்பை பாதிலேயே நிறுத்திவிட்டு வேலைக்கு செல்ல ஆரம்பித்து விட்டான். நான் ஓரளவு நன்றாக படித்து வந்தேன். இப்படி இருக்க என் அண்ணன் ஒரு தொழிற்சாலையில் ஆச்சாரியாக வேலைக்கு செல்லவும் ஆரம்பித்தான். நான் படித்துவிட்டு ஒரு தனியார் கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்து பணிபுரியவும் ஆரம்பித்தேன். இப்படியே எங்கள் குடும்பம் சந்தோஷமாக போய்கொண்டிருந்தது. எனது அம்மாவிற்கு வயதான காரணத்தால் அவருக்கு அடிக்கடி உடல்நிலை சரியில்லாமலும் போய்கொண்டிருந்தனர். என் அண்ணனுக்கு வயதும் ஆகிக்கொண்டே இருந்தது. அதனால் எங்கள் வீட்டில் என் அண்ணனுக்கு திருமணம் செய்ய முடிவும் செய்தனர். திருமண ஏற்பாடுகளையும் செய்ய தொடங்கினர். அதன் மூலம் பக்கத்து ஊரில் உள்ள ஒரு பெண்ணை பார்க்க புரோக்கரை அழைத்து வர அவர் சொன்னார். அங்கே மேகலை என்ற ஒரு பெண்ணை பார்த்து நிச்சயம் செய்தும் வைத்தனர். பிறகு 1 மாதத்தில் திருமண ஏற்பாடுகளையும் செய்த பிறகு திருமணமும் செய்து முடித்தோம். இப்படியே 2-3 மாதங்களும் போக என் அண்ணன் படிப்படியாக அவன் குணத்தில் இருந்து மாறவே ஆரம்பித்தான். இப்படியே அவனுக்கு திருமணமும் ஆகி 1 வருடமான நிலையில் குடிப்பழக்கம் என்றால் என்னவென்றே தெரியாத அவன் படிப்படியாக குடிக்க ஆரம்பித்தான். அவன் குடித்துவிட்டு வீட்டிற்கு வந்ததாலே அடிக்கடி குடும்பத்தில் பல பிரச்சனைகளும் வர ஆரம்பித்தது. ஏனென்றால் அவன் எப்போதுமே குடிக்க மாட்டான். அவன் வேலை செய்யும் இடத்தில் சில நண்பர்கள் அவனுக்கு குடிப்பதற்காக ஆரம்பித்து விட்டார்கள். அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்க ஆரம்பித்த அவர் இப்போது அதிகமாக குடிக்க ஆரம்பித்து விட்டார். ஒரு கட்டத்திற்கு மேல் எனது அண்ணனுக்கு எனது அண்ணி மேகலைக்கும் இடையே தாமத்தியம் மிகவும் கசப்பாக ஆரம்பித்தது. என் அண்ணி மேகலை தன் அம்மா வீட்டிற்கு சென்று விட்டார். என் அண்ணனுக்கு இனிமேல் வாழ முடியாது என்று விவாகரத்து கொடுப்பதற்கும் முடிவு செய்துவிட்டனர். இப்படி இருக்க மேலும் என் அண்ணன் குடிப்பழக்கத்திற்கு அடிமையாக ஆரம்பித்தான். அதை நினைத்து நினைத்தே இன்னும் அதிகமாக குடிக்க ஆரம்பித்தான். முடியாத நிலையில் இருக்கும் என் அம்மாவும் எவ்வளவு சொல்லியும் அவன் திருந்தவே இல்லை. எங்கள் வீட்டில் சம்பாதிக்கும் பணம் அனைத்தையும் அவன் குடிப்பதற்கு செலவு செய்து விடுவான். இப்படியே வாழ்க்கையும் போய்கொண்டிருக்க என் அண்ணன் இப்படியே குடித்து கொண்டிருந்ததனால் அவன் வாழ்க்கை பாழாய் போய்விடும் என அவனுக்கு 2வது திருமணத்தை செய்து வைக்கலாம் என முடிவும் செய்தன. ஏற்கனவே முதல் மனைவியை திருமணம் செய்து விவாகரத்து செய்து முடித்தனர். இப்போது பெண் பார்க்க சொல்லி ஒரு புரோக்கரிடம் சொல்லி இருக்கின்றோம் மற்றும் அக்கம் பக்கத்திலேயும் சொல்லி இருந்தோம். ஆனால் என் அண்ணியின் நிலை தெரிந்த அவர்கள் யாருமே பெண் பார்க்க பெண் கொடுக்கவும் முன் வரவில்லை. எனக்கு வயதாகி கொண்டே போனது. எனது அம்மாவின் உடல்நிலையும் மிகவும் மோசமாய் ஆனது. அதனால் என் அம்மா என்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என கூறினார். முதலில் யோசித்து என் அண்ணனின் நிலையை அறிந்த நான் பிறகு என் அம்மாவிற்காக திருமணம் செய்யவும் ஒப்புக்கொண்டேன். அதன்படி புரோக்கரின் மூலம் பக்கத்து ஊரில் உள்ள ஒரு ஏழை குடும்பம் என ஒரு பெண்ணின் போட்டோவை காண்பித்தனர். அந்த பெண் மிகவும் பார்க்க அழகாக இருந்தாள். அவள் பெயர் நந்தினி. அவளை பார்த்தவுடன் எனக்கு மிகவும் பிடித்து போயிற்று. என் அம்மாவும் இந்த பெண் மிகவும் அழகாக இருக்கின்றாள், இவளுக்கும் உனக்கும் ஜோடி பொருத்தம் அற்புதமாக இருக்கும்டா, நீ இவளையே திருமணம் செய்துவிடு என என் அம்மா கூறினர். அவளை பார்த்தவுடன் எனக்கு மிகவும் பிடித்து போனதால் திருமணத்திற்கும் ஒப்புக்கொண்டனர். பிறகு ஒரே மாதத்தில் திருமணமும் செய்ய பேசி முடித்தனர். அவர்கள் மிகவும் ஏழ்மையான குடும்பம் என்பதால் வரதட்சணையெல்லாம் பெரிதாக கொடுக்கவில்லை. நாங்களும் வரதட்சணையும் கேட்கவில்லை. இப்படியே திருமணமும் முடிந்தது.
எங்களின் இல்லற வாழ்க்கை மிகவும் சந்தோஷமாக போனது. என் அம்மாவை அவள் தன் அம்மாவை போல பார்த்து கொண்டாள். என்னையும் அவள் மிகவும் சந்தோஷமாகத்தான் பார்த்து கொண்டாள். இப்படியே காலங்களும் ஓட வருடத்தில் எங்களுக்கு ஒரு பெண் குழந்தையும் பிறந்தது. பிறகு அந்த குழந்தையை வளர்த்து கொண்டு நாங்கள் சந்தோஷமாகத்தான் வாழ்ந்து வந்தோம். ஒவ்வொரு நாளும் அந்த குழந்தையுடன் எங்கள் மணி நேர கணக்குகளும் அதிகமாக செலவிட்டோம். ஆனால் என் அண்ணனின் நிலை மட்டுமே மாறவில்லை. அவன் முன்பு இருந்ததை விட அதிகமாக குடிக்க ஆரம்பித்தான். அவன் தன் சுயநிலையை இழக்கும் குடித்து கொண்டே இருப்பான். அவனை பார்த்து என் அம்மா என் மகனின் நிலையை இப்படி போய்விட்டதே என அடிக்கடி அழுந்து புலம்பிக் கொண்டே இருப்பார். அவனை நானும் திருத்தும்படி எவ்வளவோ புரியும். அவன் எண்ணம் முழுக்க குடிபோதையில் மட்டுமே இருந்தது. படிப்படியாக அவன் வாழ்க்கையும் சீரழிய ஆரம்பித்தது. இப்படியே வாழ்க்கை போய்கொண்டிருக்க ஒரு நாள் எங்கள் வீட்டில் என் அறையில் நானும் என் மனைவியும் உறங்கிக் கொண்டிருந்தோம். இரவு நேரம் என்பதால் நான் மிகவும் ஆழ்ந்த உறக்கத்தில் சென்று விட்டேன். எனக்கு இரவில் முழிக்கும் பழக்கம் இருப்பதனால் நான் கண் விழித்து பார்க்கும் பொழுது என் மனைவி என் பக்கத்தில் இல்லை. நான் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. சரி, ஏதாவது கழிப்பறைக்கு சென்று இருப்பாள் என்று நான் நினைத்து விட்டேன். என்னை விட்டு மீண்டும் நான் உறங்கிவிட்டேன். இப்படி இருக்க இதே போன்று 2-3 நாட்கள் இப்படியே நடந்து கொண்டிருப்பதை கண்ட நான், இவள் என்ன செய்கின்றாள்? இரவு நம்முடன் உறங்கும்போது பக்கத்தில் தான் இருக்கின்றாள். ஆனால் உறங்கிய பின்பு அவளை காணவில்லை. ஏன் யோசிக்க ஆரம்பித்தேன். இப்படியே நாட்களும் போய்கொண்டிருந்தது. காலையில் வேலைக்கு சென்று இரவில் வரும் எனக்கு வீட்டில் என்ன நடக்கின்றது என்று எனக்கும் தெரியவில்லை. என் மனைவி மேல் எனக்கு சந்தேகம் ஏற்படவும் ஆரம்பித்தது. அவள் இரவில் என்ன செய்கின்றாள் என்று கண்டுபிடித்ததே ஆக வேண்டும் என முடிவும் செய்தனர். ஆனால் அன்று இரவு எப்பொழுதுமே உறங்குவது போல நானும் எனது அறையில் நடித்து கொண்டே படுத்திருந்தேன். என் மனைவியும் என் பக்கத்தில் வந்து படுத்த சிறிது நேரத்தில் எழுந்து வெளியே சென்றாள். அவளுக்கு சந்தேகம் வராதபடி நானும் சத்தமில்லாமல் அவள் பின்பு சென்று, அவள் எங்கே செல்கின்றாள்? என்ன பார்த்தபோது எனக்கு ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தினாள். அவள் நேராக என் அன்னையின் அறைக்கு சென்று 2 மணி நேரம் கழித்து வெளியே வருவதை நான் கண்டேன். அதை கண்டவுடன் ஆச்சரியப்பட்டேன். எனக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. தன் உயிராக நேசித்த மனைவியும் என் உடன் பிறந்த அண்ணனும் எனக்கு துரோகம் செய்கின்றார்களே. என் மனதில் நினைத்து கொண்டு என் கலங்கியபடியே படுத்திருந்தேன். பிறகு என் மனைவியிடம் முகம் கொடுத்து பேசவே எனக்கு பிடிக்கவில்லை. அவன் இப்படி செய்ததை நினைத்து நான் என்னுடன் வந்து பேசினாலும் நான் பேசாமல் சென்று விடுவேன். இத்தனை நாள் என்னுடன் பாசமாகவும் அன்பாகவும் இருந்த என் மனைவி இப்படி ஒரு காரியத்தை எப்படி செய்தாள் என யோசித்து எனக்கு பைத்தியமே பிடிக்கின்ற அளவுக்கு போய்விட்டது. இப்படி நான் என் மனதில் ஒரு பக்கம் நினைத்திருக்க, மற்றொரு பக்கம் அவளுக்கு நிறைய பணமும் வர ஆரம்பித்தது. அதை வைத்து அவள் செலவு செய்வது மற்றும் வீட்டிற்கு பாத்திரங்கள் வாங்கி போடுவது என அவள் கையில் பணப்புழக்கம் இருந்தது எனக்கு தெரிய வந்தது. இவங்களுக்கு இப்படி எவ்வளவு பணம் வந்தது என யோசிக்க ஆரம்பித்தேன். ஒருவேளை என் அண்ணன் எதுவும் கொடுத்திருப்பானோ என யோசித்து பார்த்தபோது அவனே வேலைக்கு செல்லாமல் படுத்து கிடக்கின்றான். அப்படியென்றால் என் மனைவி வேறு யாராவது தவறு செய்கின்றார்களா? அதன் மூலம் ஏதும் பணம் வருகின்றதா எனவும் யோசிக்க ஆரம்பித்தான். இப்படியே யோசித்து என் வாழ்க்கையில் 6 மாதங்களும் நிம்மதி இல்லாமல் போய்கொண்டிருந்தது. ஒரு நாள் என் குடும்ப வாழ்க்கையை நினைத்து இதை இப்படியே விடக்கூடாது என முடிவும் செய்து இப்பொழுது உறங்குவது போல நடித்து கொண்டிருக்க அவள் என் அண்ணியின் அறைக்கு சென்றாள். அவள் என்ன அண்ணியின் அறைக்கு சென்று 2 மணி நேரம் கழித்து வெளியே வந்தவுடன் நான் எனது அறைக்கு வெளியே நின்று அவளை கவனித்து கொண்டிருந்தேன். அப்போது அவளும் சற்று பதற்றத்துடன் என்னை நோக்கி வந்தாள்.
நான் உடனே அவளை ஓங்கி அறைந்து, இப்படி நடந்து கொள்ள உனக்கு அசிங்கமாக இல்லையா? என் அண்ணனிடம் எனக்கு துரோகம் செய்துவிட்டு இவ்வளவு கேவலமாக நடந்துக்கின்றியே, உனக்கு வெட்கமாக இல்லையா என திட்ட ஆரம்பிக்க, அவள் என்னை மன்னித்து விடுங்கள் என்று என் காலில் விழுந்து, நான் எந்த தவறும் செய்யவில்லை, என்னை தயவு செய்து தவறாக நினைக்க வேண்டாம் என்று கூறினாள். அப்போது அவளுக்கு அந்த இடத்தில் வேறு வழியின்றி, சரி, நீ தவறு செய்யவில்லை என்றால் இரவு நேரத்தில் ஏன் அந்த அண்ணன் அறைக்கு நீ சென்று வருகின்றாய் என்று அவனை நான் திட்ட ஆரம்பிக்க, என்னையும் அவரையும் தயவு செய்து தப்பா நினைக்காதீர், அவர் எனக்கு ஒரு அண்ணன் மாதிரி என்று நடந்ததை சொன்னாள். அது என்னவென்றால், நான் மட்டுமே வேலைக்கு செல்வதால் அதில் வரும் சம்பளத்தை வைத்து எனது குடும்பத்தை நடத்த எனக்கு மிகவும் கடினமாக உள்ளது. மேற்கொண்டு குடும்பத்தை நடத்தினாலும் அதில் வர வருமானங்கள் அடுத்த மாதத்திற்கு கடனை கொடுக்கவே சரியாக இருக்கின்றது. என் அண்ணன் ஒரு ஆசாரி என்பதால் அவருக்கு மரத்தில் நிறைய பொருட்கள் செய்ய தெரியும். அதனால் என் மனைவி அவரிடம் சென்று, உங்களுக்காகத்தான் ஆசாரி வேலை தெரியுமா, நீங்கள் எனக்காக ஒன்று செய்ய முடியுமா என்று கேட்டு வீட்டிற்கு தேவையான அலங்கார பொருட்கள் எல்லாம் அவர் மூலம் செய்து ஆன்லைன் என்று வெளியே சென்று விற்று வருவார்கள். அதன் மூலம் வரும் பணத்தில் நான் வீட்டில் குடும்ப செலவுகளையும் பார்த்து கொண்டிருக்கின்றேன். இதன் பிறகு நாங்கள் எங்கள் வேலைகளை கரெக்டாகத்தான் செய்கின்றோம். இப்படி என்னிடம் அவள் கூறினாள். நான் உடனே அவனிடம், அதை நீ பகல் நேரத்திலேயே கற்றுக்கொள்ளலாமே, இதற்கு இரவு நேரத்தில் என்ன செய்கின்றாய் என்று கேட்க, அவள் உடனே ஏற்கனவே அவர் குடித்துவிட்டு மிகவும் மோசமான நிலையில் இருந்தார். அது மட்டும் இல்லாமல் நான் அவருடன் எப்படி பழகுவது தெரியாமல் அத்தை என சந்தேகப்பட நேரிடும். ஆனால் தான் அன்று இரவில் அவருடன் சேர்ந்து வீட்டிற்கு தேவையான அலங்கார பொருட்களை எல்லாம் மரத்தின் மூலமாகவே செய்து விற்பனை செய்து வந்தேன் என்று கூறி கொண்டிருந்தாள். இப்படி இருவரும் பேசி கொண்டிருக்க, அவர்கள் இருவரும் பேசி கொண்டிருந்ததை கேட்ட சண்முகம் தன் தம்பியிடம் சென்று, தம்பி, என்னை மன்னித்து விடுப்பா, நான் உன் மனைவி சொல்றதே உண்மைதான். அவள் எனக்கு ஒரு தங்கச்சி மாதிரி. அவள் சொல்றது எல்லாம் உண்மைதான். நான் குடிக்கின்றேன்னு என்னை தப்பா நினைக்காதே. எனக்கு நிறைய பிரச்சனைகள், அதனால் தான் நான் குடிக்கவும் ஆரம்பித்தேன். அதனால் எனக்கு இப்போது கொஞ்சம் நிம்மதியும் கிடைக்கின்றது. என் மனைவி சரியில்லை. அவளுக்கு திருமணத்திற்கு முன்பே ஒருவருடன் தொடர்பு இருந்திருந்தது. ஆனால் அது இப்போ தெரியாமல் அவனை தனக்கு எல்லோரும் சேர்ந்து திருமணம் செய்து வைத்து விடுவார்கள். அவள் என்னுடன் இல்லற வாழ்க்கை வாழ விரும்பவே இல்லை. எல்லா வருடங்களாக என்னை ஒதுக்கின்றாள். அவளும் நானும் அருகில் உள்ளே இருப்பதனாலோ தவிர அவள் ஒரு பக்கம் நான் ஒரு பக்கமாகத்தான் நாங்கள் இருவரும் தூங்கிக் கொண்டிருந்தோம். அப்போது அவர்களும் அவர் மனதில் இருக்கும் ஆசைகளை வெளிப்படுத்தலாம் என்று கூறினாலும் அதற்கும் ஒரு வாய்ப்பும் கிடைக்கவில்லை. என்னுடன் அவள் நாங்கள் வாழ்ந்த வரையில் பேசி சிரித்ததே இல்லை. ஏதோ கடமைக்காக வந்து வாழ்ந்து கொண்டிருந்தாள். சரி, இதற்கு மேல் வந்துவிட்டாலும் சரியாகாது. நான் தான் அவளை வெளியே போக சொல்லுவேன் என்று வாழ்க்கை இப்படி ஆனதற்கு காரணம் நான் குடிக்கவும் ஆரம்பித்தேன். நான் வேறு திருமணம் செய்து இருந்தால் சந்தேகமாய் இருந்திருப்பேனோ என்னமோ தெரியவில்லை. ஆனால் இப்பொழுது என் வாழ்க்கை இப்படி பாழாய் போயிற்று. என்னை கூறிவிட்டு, அதனால் உன் மனைவி நீ என்று சந்தேகப்படாதே, பாவம் அவள். நான் குடும்பம் முன்னேற வேண்டும் என்று என்னிடம் இரவு நேரத்தில் வந்து இது போல செய்து கொடுங்கள் என்று கூறினாள். அதையும் செய்து விற்று நான் குடும்பத்தை நல்லபடியாகத்தான் நடத்துகின்றேன் என்று சொன்னார். ஒரு பெண் பிள்ளை அவளை தன் குடும்பத்திற்காக கஷ்டப்பட்ட போது நான் குடித்து கொண்டே திருந்திருந்தேன். எனக்கு கோபமாக இருந்தது. இனிமே நான் குடிக்க மாட்டேன். இது மாதிரி நிறைய அலங்கார பொருட்களை செய்து அதை விற்று தன் குடும்பத்தை சந்தோஷமாக பார்த்து கொள்வேன் என கூறினார். பின்பு அவளுக்கும் கொஞ்சம் வருமானங்களும் வர ஆரம்பித்தது. அதை கேட்டவுடன் என்ன சொல்வது என்றே தெரியவில்லை. நான் மனைவியை இப்படித்தான் அண்ணன் சேர்ந்து வைத்து சந்தோஷப்பட்டோமே என
என அவன் மனம் தவிக்க ஆரம்பித்தது. நான் கஷ்டப்படுவதனால் என் மனைவி தன் குடும்பத்திற்காக எவ்வளவு பாடுபடுவதை நினைத்து அவனுக்கு தன் மனைவியின் மேல் பெரும் காதலும் அதிகரித்தது. பிறகு சண்முகமும் அண்ணன் குடித்த பிறகு குடியை நிறுத்திவிட்டான். அவருக்கு சண்முகம் சிறிதாக ஒரு கடையையும் வைத்து கொடுத்து அதன் மூலம் சண்முகம் அலங்கார பொருட்களை செய்து விற்று குடும்பத்திற்கே உதவி செய்யவும் ஆரம்பித்தான். அப்போது நந்தினி ஆன்லைன் மூலம் அந்த பொருட்களை விற்பனை என அவளும் குடும்பத்திற்காக எப்பொழுதும் போல உதவி செய்து கொண்டே இருப்பாள். இதன் பிறகு அவர்களும் தனது பிஸ்னஸையும் ஆரம்பித்தார்கள். அதன் பிறகு சந்தோஷமாக போய் அவர்கள் வாழ்க்கையும் சந்தோஷமாக போய் கொண்டிருந்தது. 2 ஆண்டுகள் செல்ல அப்பொழுது சண்முகம் கடினமாக உழைப்பால் ஆரம்பித்தார். பிறகு அவருக்கு ஒரு புரோக்கரின் மூலம் ஒரு பெண்ணை பார்த்து திருமணமும் செய்து வைத்தனர். ஊரில் உள்ளவர்களின் முன்னிலையில் திருமணம் முடிந்து 2 குடும்பமும் ஒரே வீட்டில் சந்தோஷமாகத்தான் வாழ்ந்து வந்தனர். அதன் பிறகு இவர்கள் வாழ்க்கையிலும் சந்தோஷங்கள் நிரம்பி வழிய ஆரம்பித்தது. இந்த கதை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.